Hi guys, I am Rajkumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense உடைய full report தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நான் சீக்ரெட் சொல்லிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ அல்லது இதுக்கு அப்புறம் அதாவது இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா இதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ற வீடியோ இதுக்கு முன்னாடியே எடுத்தது. சரிங்களா? டைம் பாருங்க 3 PM ஆகுது. ஆனா உண்மை என்னன்னா இது ஒரு நாளைக்கு முன்னாடி எடுக்கிறது. அதாவது நேத்திக்கான வீடியோ நேத்து 12:10 11 o'clock மேல எடுத்தது. சரிங்களா? ஆனா ஒரு நாள் முன்ன பின்ன அப்லோட் பண்றோம் இந்த வீடியோ அதாவது நேத்திக்கான வீடியோ இன்னைக்கு போடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? என்ன ஒரு ரீசன்னா நேத்திக்கு நமக்கு நைட்டு 11 o'clock மேல எடுக்க போற வீடியோ பாத்தீங்கன்னா $2.5 தான் வந்தது. ஏன்னா அப்டேட் ஆகாம இருந்துச்சு. ஆட்சன்ஸ்ல பக் வந்ததால நம்மளால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சரிங்களா? அப்லோட் பண்ண முடியாமலாம் இல்லை, வீடியோ இருக்குது. அதாவது இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதுக்கு அப்புறமேட்டுக்கா வரப்போற வீடியோ அந்த வீடியோவா தான் இருக்கும். சரிங்களா? ரீசன் என்னன்னா அதுல அமௌண்ட் எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதனால சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? ஆனா எனக்கு உண்மையை சொல்ல போனா நேத்திக்கு வந்தது பாத்தீங்கன்னா $59 வந்திருக்கு. எவ்வளவு 59.9 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு ஆட்சன்ஸ்ல டோட்டலாவே எல்லாருக்குமே பக் வந்துட்டதால அப்டேட்டே ஆகல. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கிளிக்ஸும் அப்டேட் ஆகல, பேஜ் வியூவும் அப்டேட் ஆகல, எதுவுமே அப்டேட் ஆகல. அதனால என்னால சரி ஓகே நமக்கு ஏர்னிங் அவ்வளவுதான் சொல்லி விட்டுட்டேன். ஆனா காலையில ஏஞ்சி நான் செக் பண்ணும்போது தான் அப்டேட் ஆயிருந்தது. ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த வீடியோ பகல்ல 3 மணிக்கு நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே நைட் எடுத்த வீடியோவா தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ மட்டும் நம்ம பகல் எடுக்கிறோம். காரணம் என்னன்னா நேத்திக்கு 11 o'clock கரெக்டா அது அப்டேட் ஆயிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் நேத்திக்கே போட்டிருப்பேன். சம் இஷ்யூஸ் வந்ததால, அதாவது கூகுள்லயே வந்ததால நம்மளால கரெக்டான ரீசன் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. சரிங்களா? ஓ சாரி, டெலகிராம் மெசேஜ் வருது, வேற ஒன்றும் இல்லை. தென் இப்போ டோட்டலா நம்ம இன்னைக்கான கண்டென்ட்டை பத்தி பாத்துறோம். சரிங்களா? ஒண்ணு இல்லை நண்பா, பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா $2.74 இருக்கு. எவ்வளவு இன்னைக்கு? அதாவது டைம் நீங்க நோட் பண்ணணும், 3:02 ஆகுது. நைட்டு 11 o'clock வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. எனக்கு ஆவரேஜா எப்பயுமே பேஜ் 1000க்கு மேல போயிடும். அதே மாதிரி கிளிக்ஸும் 100 கிட்டத்தட்ட வந்துடும். சரிங்களா? இப்போ நேத்திக்கு பாத்தீங்கன்னா 59.9 சென்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க, இது வரைக்கும் $59 எனக்கு வந்திருக்காது. ஆனா நேத்திக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா இதுதான் ரீசன். லாஸ்ட் 7 டேஸ்ல பாருங்க 138.82 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல பாத்தீங்கன்னா $180 எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணணும், $180 இருக்கு. பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா 142.13 சென்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, பேஜ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 849 பேஜ் விசிட் பண்ணிருக்காங்க. ஆட் கிளிக் பாத்தீங்கன்னா 55 ஆட் கிளிக் விழுந்திருக்கு. பேஜ் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா 3.23 இருக்குது. சிபிசி பாருங்க 0.05 தான் இருக்குது. ஆனா நேத்திக்கான வீடியோஸ், அதாவது நான் இதுக்கு அதாவது இப்போ நீங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா ஒண்ணு இதுக்கு பேக் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா இதுக்கு அப்புறமேட்டுக்கா வர வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அதுல சொல்லியிருப்பேன் நான் ஆட்சன்ஸ்ல இந்த மாதிரி பக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ கரெக்டான வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ சரி ப்ரோ இப்படி சொல்றீங்களே, என்ன ப்ரோ எவிடன்ஸ் இருக்கு? ஆட்சன்ஸ்ல பக் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, அப்ப அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா அது காட்டுறேன் நான். ஏன்னா இதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்க பார்க்க போற வீடியோவில் யூனிஸ்டேட் உங்களுக்கு கிளிக்ஸ் வந்தது எதுவுமே தெரியாது. ஏன்னா பக் வந்துட்டதால அப்டேட் ஆகல இல்லையா? ஆனா காலையில எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. அதை நான் இப்போ பர்டிகுலரா எனக்கு எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு கிளிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோலையும் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? பட் எனக்கு சரியா தெரியல காமிச்சனா இல்லையானே. பட் எனக்கு காமிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வீடியோஸ் நிறைய ஷூட் பண்றதால ஒவ்வொரு நாளும் அது நிறைய பிளேலிஸ்ட் மாரி போட்டு வச்சதால எந்த வீடியோ டவுட் ஆயிருக்கு. பிரச்சனை கிடையாது நண்பா, உங்களுக்கு நான் இது இப்போ காட்டுறேன். உங்களுக்கு நான் நேத்திக்கு ஏன்னா உங்களுக்கு நேத்திக்கு இன்னைக்கு டிஃபரன்ஸ். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயாச்சுன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி நினைக்கிறேன் நான். இப்போ இவ்வளவு இந்த ஏரோ மார்க் பாருங்க, எக்ஸாக்டிங் வேண்டாம், அது காட்ட விரும்பல நான். இப்போதைக்கு கீழே கண்ட்ரிஸ்க்கு வந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கான இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அது அப்படியே வேணாம், இப்போ 1 டேஸ்க்கு வைக்கிறோம் பாருங்க. அதாவது எஸ்டே இன்னைக்கு வேண்டாம், எஸ்டே வச்சாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்னடா இது லாஸ்ட் 7 டேவே போயிட்டு இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்கப்பா. ஆக்சுவலி நம்ம ஸ்பிங்கர் சரியா வேலை செய்யலையாட்டுங்குது. ஒன்று கிளிக் பண்ணால் இன்னொன்று தான் போகுது. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இந்த 7 டேஸ் அப்படியே கையோட பார்த்துருவோமா? இப்போ பாருங்க லாஸ்ட் 7 டேஸ்ல எனக்கு எவ்வளோ டாலர்ஸ் கிடைச்சிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து எவ்வளோ டாலர் கிடைச்சிருக்குன்னு தெளிவாக சொல்ல போனா கிட்டத்தட்ட 40 கிளிக்கு 134 சாரி 134 மாற்றி சொல்லிட்டேன்.
40 கிளிக்ஸ்க்கு $82 யூனிட் ஸ்டேட்லேருந்து மட்டுமே எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்தியாவிலேருந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா 505 கிளிக்கு 10,800 பேஜ் வியூக்கு வெறும் $17.47 தான் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. யூனிட் ஸ்டேட் கனேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிளிக்ஸுக்கு வந்து 17.39 கிடச்சிருக்கு. கனடாவில் வந்து பாருங்கள் 9 கிளிக்கு 14.45 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சரி ப்ரோ, நேற்றுக்கான ரிப்போர்ட்டு காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எஸ்டர்டே தான் கிளிக் பண்ணுறேன். வந்துடுச்சுப்பா, சூப்பர்ப்பா. என்னடா அது செலக்ட் ஆகுது? ஆக்சுவலி ஃபோன் மக்கர் பண்ணது, நம்ம ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டேன், வந்துடுச்சு. ஓகே, வந்துடுச்சு பாருங்க. நேற்றுக்கு வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது யூனிட் ஸ்டேட்டே ஒன்று அப்டேட்டே ஆகலை. எப்படி அப்டேட்டே ஆகலை? நைட்டு வந்து அந்த காலையில் ஒரு 7 மணிக்கு தான் அப்டேட் ஆச்சு. ஓகேங்களா. யூனிட் ஸ்டேட் வந்து பாருங்கள் 14 கிளிக்ஸுக்கு 38 பேஜும் 55.70 மட்டுமே எனக்கு கிடச்சிருக்கு யூனிட் ஸ்டேட்லேருந்து. ஆனால் அதை எனக்கு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை. ஓகேங்களா. இந்தியா, சிங்கப்பூர் அண்டு இந்தமாரி அதர் கண்ட்ரி தான் எனக்கு காமிச்சிது. ஓகேங்களா. இந்தியாவில் மட்டும் பாருங்கள் இந்த 2.53 தான் நேற்று 11 o'clock வரைக்குமே எனக்கு இருந்தது நண்பா. அப்டேட்டே ஆகலை. ஆடு கிளிக்கும் அப்டேட் ஆகலை, எதுவுமே அப்டேட்டே ஆகவே இல்லையே. ஒன்றும் பண்ணுறதுக்கே கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன சொல்கிறது பாருங்கள், 64 கிளிக்ஸுக்கு வெறும் $2.5. என்ன சொல்கிறது, நம்ம இந்தியானா அவ்வளோ லோக்கலாக போச்சா நம்ம தெரியல, அமௌண்ட்டே வர மாட்டேங்குது. பரவாயில்ல. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்ல போனால் அதர் ஸ்டேட்டில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. வேற என்ன சொல்கிறது, நான் இது வேற எதுவும் சொல்ல விரும்பலை. தேவையில்லாத சொல்கிறது. சரி விடுங்க, அப்படியே இன்னைக்கு வந்து பார்த்துருவோமா, இன்னைக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு. இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை பாருங்கள். இந்தியா வந்திருக்கு, சிங்கப்பூர் வந்திருக்கு, அப்புறம் மலேசியா, ஸ்ரீலங்கா, மறுபடியும் யூனிட் ஸ்டேட்லேருந்து கிளிக்ஸ் எதுவும் வரல. நமக்கு பேஜ் மட்டும் வியூ ஆகிருக்கு. 4 பேர் வந்து பேஜ் வியூ பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆடு கிளிக் விழுந்திருக்குது, 9 பேஜ் வியூவு, 0.11 கிடச்சிருக்குது. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 1 கிளிக்ஸுக்கு 2 பேஜ் வியூ கிடச்சிருக்கு, 0.014% வந்து நமக்கு சென்ஸ் 16% 16 கிடச்சிருக்குது. சரிங்களா. சிங்கப்பூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஆடு கிளிக் கிடச்சிருக்கு. 1 ஆடு கிளிக்கில் 6 பேஜ் வியூ, அதாவது 6 டைம் பேஜ் வியூ பண்ணதில் 1 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. நான் தான் மாற்றி சொல்கிறேன் முன்ன பின்ன. ஓகேங்களா. அதில் 1 கிளிக்கு 40 சென்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. இப்போ அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்த உடனே பாருங்கள், அப்படியே ஆண்டியர்ணும் கட்டையே கடன்னு. ஏன்னா லோக்கலாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் வீடியோ ஷூட் பண்ண எப்பவுமே நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்காது. பக்கத்தில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சரிங்களா. ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் என்ன பேசணும் அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல வெளியே போயிருங்க, அவ்வளோதான். இப்போது இந்தியாவில் மட்டும் பாருங்கள், 50 கிளிக்கு 822 பேர் சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. $2.7. அதாவது $2 வச்சுப்போம், அதே 7 சேர்த்துக்கிட்டேன். இப்போ $1 $80, $2 என்ன ஆச்சு? எனக்கு என்ன சொல்றதா தெரியல. அதே ஊருக்குள்ள சொல்லிக்கலாம், நானும் $100 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி. பரவாயில்ல, ஒரு $3 வந்தா கூட $300 கணக்கு வச்சுக்கலாம். சம்டைம் எப்படி சொல்றதுனே தெரியல நண்பா. ஆக்சுவலி ஆன்லைனில் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு வந்து சம்பாதிக்க முடியும். எப்படி பல மடங்கு வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கான நிறைய ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியது இருக்குது. ரிஸ்க்கு எடுக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இப்பயே சொல்லிடுறேன், ப்ரைவேட்டாக என்கிட்ட வந்து பேசுங்க, உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன். ஏன்னா எல்லா ட்ரிக்ஸும் என்னால் சொல்ல முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். தென் என்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். 2 குரூப் கொடுத்துருக்குறேன். ஒன்று பெல் தமிழ் சொல்லார், இன்னொன்று வந்து ஃபுல் பிளே. சரிங்களா. அந்த 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த ஆட் லோடிங் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இப்போ தான் நான் பிகினர்ஸாக இருக்கிறேன், எனக்கு வெப்சைட்னா என்னன்னே தெரியாது, யூடியூப்னா என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் சரி, யூடியூப்ன்றது நல்ல சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான். எப்படி சொல்கிறது, எங்கே பணம் பார்க்குறதுல நம்பர் 1. தென் அதுக்கப்புறமா பார்த்தாச்சுன்னா வெப்சைட் தான். ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, வெப்சைட் தான் நம்பர் 1, யூடியூப் நம்பர் 2 வச்சுக்கலாம். எல்லாமே கூகுளோடைய தான். சரிங்களா. அந்த விதத்தில் வெப்சைட் வந்து நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் பார்க்க முடியுது. யூடியூப்போட வெப்சைட் பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா யூடியூப்பில் இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வீடியோ போட்டால் தான் அந்த அளவுக்கு இன்கம் சோர்ஸ் பார்க்க முடியும். ஆனால் வெப்சைட்டில் வந்து ஓகே, அதாவது ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. என்னுடைய டாலர்ஸ் எவ்வளோ வருது, என்னென்ன ஆடு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், A to Z நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறீங்க. சரிங்களா.
வேற என்ன சொல்றது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க சொல்றதுல கண்டென்ட்டே இல்லை ப்ரோ, விஷயமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நண்பா ஓப்பனா. ஏன்னா சொன்னனாலும் பிரச்சனை, சொல்லனாலும் பிரச்சனை. அதனால தான் டெலகிராம் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ப்ரிவியூ, அதாவது சாரி என்னடா வாயிலே வர மாட்டேங்குது, ப்ரிவியூஸா, ஆமாம் ஆமாம், இது வேற சும்மா வந்தது. அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. 1 மந்த்துக்கான AdSense உடைய ஃபுல் ரிப்போர்ட் வந்து நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானிங் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. 1ஆம் தேதியிலேருந்தே வீடியோஸ் வந்து கிடைக்கும். 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு எவ்வளோ டாலர் கிடைச்சிருக்கு, என்னன்னைக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா நீங்கள் ஒன்றும் பண்ணதால வீடியோ போகிறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, அதனுடைய அமௌண்ட்டை நோட் பண்ணுறீங்க. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எல்லா அமௌண்ட்டை நோட் பண்ணாங்கன்னா எனக்கு AdSenseல காட்டுற அமௌண்ட் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி வந்துடும். சரிங்களா? ஏன்னா நான் பொய் சொல்றதுக்கு இதில் எதுவுமே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இதுதான். அப்படின்னா உங்களுக்கு அந்த திஸ் மந்த்தில் $180 இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கணக்கே வராத போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நேற்றுக்கான வீடியோ வந்து நேற்றுக்கு நைட்டு 11 ஷூட் பண்ண வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்க வேண்டியது காலையில். பட்டு சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்டேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வீடியோ போட்டால் நம்மளால் ரிசல்ட் கரெக்டாக கணக்கு வராது, அப்புறம் எப்படி 180 வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பெண்டிங்கில் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டுறேன். சரிங்களா? அதாவது இந்த வீடியோ இப்போ வந்துருச்சுன்னா இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கா நைட்டுக்கு எடுக்கிற வீடியோ கூட என்னால் நாளைக்கு போட முடியும். பட் நான் ஏமாத்தணும்னா எப்படி வேணும் ஏமாத்தலாம் நண்பா. பட் நான் வந்து உண்மையை சொல்லணும், ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து ப்ராப்பராக போடணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ரிசல்ட்டு நல்லா இருக்குது, மாதத்துக்கு ஒரு $300 $500 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். அதாவது என்னால் காட்ட முடியும். ஓகேங்களா? அது வந்து 100% ஜென்யூனாகவும் ஆர்கானிக்காகவும் இருக்கும், தைரியமாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு அத்தாரிட்டி வேணும், பக்காவாக ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் வேணும், ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ரிஸ்க் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட்டு ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடினா ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இல்லை ப்ரோ என்னால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதுன்றவங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ எதுவும் வேணும், நான் சொல்ல விரும்பல. பட் என்ன இன்ஃபர்மேஷன் தேவைணும், கண்டென்ட் எப்படி போஸ்ட் பண்ணணும், எந்தமாரி ஆர்டிகல் ரைட் பண்ணணும்னு சொல்லுங்கள், அதை பற்றி நான் கன்ஃபார்ம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் எதை போட்டாலும் உங்களுக்கு CBC RBM ஏறாது. இந்தியாவுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய கருத்து. அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது நல்ல ஒரு நீட்ஸ் கொடுக்கும்போது நல்ல ஒரு CBC RBM இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கணும்னா இன்சூரன்ஸ் பற்றி போடுங்க, லா பற்றி போடுங்க, மெடிசன்ஸ் பற்றி போடுங்க, ஃபுட்டை பற்றி போடுங்க. இதெல்லாம் நல்லா ICPC கீவேர்ட்ஸ். சரிங்களா? டெஸ்லா, சோலாரு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளு, காரு, மொபைலு, டெக்னுமே சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு பர்டிகுலராக கேட்டகரி செலக்ட் பண்ணி ஒரே நீச்சில் போயிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இனிமே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ கேளுங்க, சொல்கிறேன். சரிங்களா? அது எல்லாமே யூடியூப் சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர் வேணும்னாலும் நான் பெய்டு சர்வீஸை பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். AdSense வந்து அமௌண்ட்டு வரல, சைடுக்குள்ளே டிராஃபிக்கை வரலனாலும் அதுவும் டிராஃபிக் எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அமௌண்ட்டோடைய ப்ரைஸ் வந்து டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் ப்ரைஸ் கொட்டேஷன் ஷேர் பண்ணுறேன். எங்கிட்டையும் வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் லைவில் பேச முடியும். சரிங்களா? வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. நான் எனிவே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.